அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஏகாதசி பல வகையில் படம். அது மொத்தம் 25 ஏகாதசி இருக்குது. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுக. ஏகாதசி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே இந்து கால கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கும். இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றன. விரதங்கள் முதன்மையானது மகிமை வாய்ந்ததுமாகவும் கருதப்படுவது ஏகாதசி விரதம் தான். வருடத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் ஏகாதசிகள் வந்தாலும் ஆடி மாதத்தில் வரும் சுக்லபட்ச ஏகாதசி சிறப்புகள் வாய்ந்தது. ஆண்டுக்கு 25 ஏகாதசிகள் வருகின்றன. அந்த ஏகாதசிகள் பெயர்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஏகாதசி வகைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 ஏகாதசி. அதை தான் இப்போ சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்படுங்க. உற்பத்தி ஏகாதசி, மோட்ச ஏகாதசி, சபலா ஏகாதசி, உத்ரா ஏகாதசி, சிற்றிதிலா ஏகாதசி, ஐயா ஏகாதசி, விஜயா ஏகாதசி, ஆமலைக்கு ஏகாதசி, மோ சிகா ஏகாதசி, காமதா ஏகாதசி, வருதினி ஏகாதசி, மோகினி ஏகாதசி, அபரா ஏகாதசி, நிர்ஜலா ஏகாதசி, யோகினி ஏகாதசி, சனிஸ்னியா ஏகாதசி, காமிகா ஏகாதசி, புத்ராஜ ஏகாதசி, அஜயா ஏகாதசி, பத்மநாபா ஏகாதசி, இந்திரா ஏகாதசி, பாங்ஸா ஏகாதசி, ராம ஏகாதசி, பிரபோதினா ஏகாதசி, கமலா ஏகாதசி. இதெல்லாம் ஏகாதசியினுடைய வகைகள். இதெல்லாம் ஆண்டுக்கு, அதாவது எப்படின்னா 15 நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய ஏகாதசிகள். நம்ம வெறும் ஏகாதசின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் தவிர இது போல முன்னோர்கள் குறிப்புகளும் நூலக குறிப்புகளும் இதோடைய முழு பேரை போட்டிருக்காங்க. அதை தான் நான் சொல்லலாம் தான் இன்றைக்கு நான் சொன்னேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. 25 ஏகாதசிகள் மிகவும் சிறப்பான ஏகாதசியில் தான் கொண்டாடுறாங்க. ஆனால் நம்மளுக்கு காலண்டரில் ஏகாதசி தான் பார்த்துருக்கோம். ஆனால் இது இத்தனைக்கும் பேர்கள் உண்டு. அந்த பேர்கள் தான் இந்த பேர்கள். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.